Hi all, இன்னைக்கு வீடியோவில் நம்ம இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அது ஸ்பெஷலாக எனக்கு வந்து எப்படி ரொம்ப சிம்பிளாக வந்து பீஃப் கிரேவி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அண்ட் என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் நான் என்னோட சேனலில் கிராஃப்ட் வீடியோஸ் vlogs அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பீஃப் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ வந்து விசில் வந்து அதிகமாக வைக்கணும். ஆனால் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு குக்கர் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு பட்டை கிராம்பு வந்து சேர்த்துக்கலாம். கரெக்டாக 2 கிராம் 2 பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் வந்து இந்த வீடியோவில் ஒரு 3 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டே வந்து இந்த ட்ரை சில்லி ஆட் பண்ணியிருக்கணும், நான் மறந்துட்டேன். ஸோ ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு நான் ட்ரை சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா வந்து ப்ரௌன் கலரில் ஆகும். நான் வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டுமே நல்லா வந்து சாட்டே பண்ணிவிட்டு நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து சாட்டே பண்ணணும். இப்போ ஸ்மெல் போனதுக்கப்புறம் நான் என்ன மசாலா ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து கறி மசாலான்னு சொல்லி மேக் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆச்சிலேயோ நீங்கள் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணாலும் ஓகே. அந்த மட்டன் மசாலா அது கொஞ்சம் காரமாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி வந்து அரைச்சி வச்சுருப்போம், அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது நம்மளோட கறியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து மட்டன் மசாலா வீட்டில் அரைச்சதில் 2 ஸ்பூன் அண்ட் வந்து கடையில் உள்ள அந்த பேக்கெட் மசாலா வந்து 2 ஸ்பூன் போட்டு அண்ட் கறியுமே நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலா எல்லாமே அந்த கறியோட நல்லா ஒட்டி வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறணும். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த கறி வேகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ இந்த சால்ட் வாட்டர் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் நல்லா வந்து கிளறி விட்டுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு 10 to 12 கிட்ட விசில் வரணும். வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். 10 விசில் வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடாக இருக்குது, நமக்கு கிரேவியாக வேணும். ஸோ நான் வந்து குக்கர் ஓப்பன் பண்ணியே வச்சிடுறேன். நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நான் இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி வந்துடுது. அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து டாப்பிங்க்கு சர்வ் பண்ணும்போது கொரியாண்டர் ஆட் பண்ணி சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதை விட நம்ம ஆனியனுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதை விட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் இது கறி வந்து எந்த அளவுக்கு வெந்துருச்சுன்னு பாருங்கள் 10 விசிலுக்கு. அண்ட் அவ்வளோதான். இன்றைக்கி லஞ்சுக்கு நாங்கள் சாம்பார் வச்சு பீஃப் கிரேவி அண்ட் வந்து முட்டைக்கோஸ் வந்து பொரிச்சிருந்தோம். இது கூடவே வந்து ரைத்தா அண்ட் மாம்பழம் சீசன் வந்துட்டால் சொல்லவா வேணும். ஸோ வந்து மாம்பழமும் வச்சு அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் ரொம்ப சிம்பிளாகவும் இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.